Assalamualaikum all. Today நாம பார்க்க போற ரெசிபி எக் ஃபிங்கர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க எக் ஃபிங்கர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக். நான் 8 எக்ஸ் எடுத்திருக்கேன். தென் பிரெட் கிரம்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட், பெப்பர், பிளாக் பெப்பர், மில்க் அண்ட் 2 எக்ஸ். அந்த 2 எக்ஸ் எடுக்கனா வந்து நம்ம எக் டிப் பண்ணுவோம்ல, அதுக்காக 2 எக்ஸ். ஓகே, வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்க, அந்த நுரை மாதிரி வரும்ல அது வரைக்கும் பீட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து எக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்கும். வந்து சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தென் ஆல்சோ பெப்பர். பெப்பர் எவ்வளோ வேணால் போடுங்க, அது டேஸ்ட்டு தான். ஸோ எடுத்தாச்சு பெப்பர் ரோஸ்ட். மறுபடியும் ஆகி இதை நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எக் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாயில் பண்ணி பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்து அதில் 1 ஸ்பூன் ஆயில் சும்மா லைட்டாக போட்டு ஃபுல்லாக அப்படியே க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்ம எக்கை ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். அந்த பேனில் வந்து நான் 1/2 வாட்டர் போட்டிருக்கேன். ரொம்ப போடாதீங்க, அவ்வளோதான். போட்டுட்டு ஓகே, இதை வச்சுட்டு இப்போ நம்மளுடைய எக்கை மேலே வச்சுட்டேன். ஓகேவா? ஆனால் வந்து நம்மளுடைய எனக்கு லோ ஸ்டீம்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து இது எப்படி சொல்கிறது, தீஞ்சு போகாது. வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். 25 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா பாயில் ஆகும். 25 மினிட்ஸ் கேப்பில் நம்ம வந்து அந்த பவுடர் வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பவுடரில் தான் நம்ம டிப் பண்ணி நெக்ஸ்ட் அகைன் எக்கில் டிப் பண்ணி தென் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணுவோம். ஸோ வாங்க. ஓகே, 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், தென் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பிரெட் கிரம்ஸ் கூட ரெடியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் எக்கை பிரேக்ஸ் பண்ணிப்போம். 2 எக்கு. ஓகே, 2 எக்ஸ் பிரேக் பண்ணிட்டேன். அதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் போட்டுடுறேன். தென் ரொம்ப பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தென் இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சேவ் இந்த பபிள்ஸ் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது. இது வரைக்கும் ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த 25 மினிட்ஸ் வந்ததும் அதை கட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செக்கிங். ஓகே, பாருங்கள் உள்ளே போகலை. ஸோ தட் இது நல்ல ஸ்டேஜில் இருக்குது, பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சைடில் மட்டும் ஒரு கட் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணலாம் வாங்க. எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவலாக கட் பண்ணுங்கள். நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் நான் வச்சுடுவேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல வந்து 2 டைம்ஸ் கட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை டிப் பண்ணலாம். இதுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்க எக் ஃபிங்கர்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம டிப் பண்ணலாம். 1 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆட்டாவில் டிப் பண்ணிவிட்டேன், மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்ந்ததில். ஓகே, தென் இதை எடுத்து எக்கில் போட்டு எக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தென் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட பிரெட் கிரம்ஸில் போட்டுருங்க. பிரெட் கிரம்ஸ் நல்லா ஆட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் பேக்கில் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இதிலே போட்டுருங்க. இதில் எக்கில் மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தென் அகைன் அவங்கள எடுத்துகிட்டு
பிரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. இதெல்லாம் வந்து கிறிஸ்பி கலர், ஏன்னா நம்ம போடும் போது வந்து மேக்ஸிமம் கீழே விழுந்துடும். இதை மாதிரி நம்ம டபுள் கோட்டிங் பண்ணால் அப்படியே டைட்டாக ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ பாருங்கள், இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நான் டிப் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க போய் ஃப்ரை பண்ண. வந்து நான் ஆயில் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஆயில் வந்து நல்லா எப்படி ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எக் ஃபிங்கர்ஸை போடலாம். இப்போ நான் இதை ஆயிலில் போட போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ தட் ஓகே, நல்லா தூரமாக போட்டுக்கோங்க. ஓகே பாருங்கள், இது எப்படி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா அதை இது பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ரெட்டிஷ் கண்டிஷனில் வந்துடும். அப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய எக் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் பாய், see you.